விஜயின் வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் என்றாலும் முதன்முறையாக ஒரு அரசியல் கூட்டத்திலே விஜய் தன்னுடைய கட்சியினுடைய வாக்குறுதிகள் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். யோசிக்க வேண்டிய விடயம் இது. என்னால் வாக்குறுதிகள் மூலம் அவர் களத்திலே விறுவிறுப்பாக இறங்கிவிட்டார் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, விஜய் குறித்த பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்தில் நாம் பேசிய போது கிடைத்தவை. அவை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது, நேரடியாக தற்போது திரையிலே பார்க்கலாம், விஜயின் முதல் பாயிண்ட், விஜயின் 1 பாயிண்ட் அட்டாக். விஜயோட 1 பாயிண்ட் அட்டாக் இப்போ என்ன, திமுக அவரை தூக்கத்தில் எழுப்பினாலும் திமுகவை திட்டுவார். அந்த அளவுக்கு திமுக மீது ஒரு வெறித்தனமாக தெரிக்க விடுவோமா என்பார்கள், அது மாதிரி வெறித்தனமாக தெரிக்க விட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து பேச ஆரம்பித்தார். அதுவும் நேற்றைய கூட்டத்திலே அவர் முதலில் சொன்னது என்றால், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இருவரையும் ஒழிப்பேன் என்ற வகையெல்லாம் பேசினார். ஆனால் தற்போது அந்த கொள்கை எதிரி பாஜக குறித்து பெரிதாக அவர் அலட்டிக் கொள்வதில்லை. அதிமுகவுடன் கூட்டணி இருப்பதால் அலட்டிக் கொள்வதில்லையா, எதிர்காலத்தில் கூட்டணி சேரப்போகிறேன் என்பதால் அலட்டிக் கொள்வேன் என்பதுதான் தெரியவில்லை. ஆனால் தற்போது நிலையில் அவருடைய ஒரே அட்டாக் திமுக 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 மட்டும்தான். அப்படி என்றால் பாஜக அதிமுக எங்கே, அவர்களை ஏன் எதிர்க்கவில்லை, அவர்களுடைய கூட்டணி வைக்கப் போகிறாரா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதை தான் அவருக்கு நெருக்கமாக சொல்கிறார்கள். அவருடைய ஒரே மூச்சு இனி திமுக அட்டாக் என்ற வகையில் கூறியிருக்கிறார். அவர் திமுகவினருக்கு என் மீது வன்மமா இல்லையா என்று தெரியவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் இவருடைய செயல்கள் தற்போது அட்டாக் திமுக என்ற வகையில் தான் இருக்கிறது என்றுதான் பார்க்கிறோம். அதை அவருடைய நெருங்கிய சகாக்கள் அடுத்தடுத்த கூட்டங்களில் இதனுடைய வீச்சு மேலும் அதிகமாகும் என கூறியிருக்கிறார். அப்படி என்ன என்பது குறித்து அடுத்த புள்ளியில் நாம் பார்ப்போம். அடுத்த தரவினை பார்க்கலாம். நாம் அடுத்த தரப்பிலே அதிமுகவுடன் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா, விஜய் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யார், இபிஎஸ் தான் தான் முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார், அவர்கள் ஆண்ட கட்சி என்பதால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிறார். தாவேகான் தலைமையில் தான், என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ற போதுதான் அவருக்கு நெருங்கிய சகாக்கள் என்ன கூறுகிறார் என்றால், இதற்காக 2 கட்சியுள்ள முக்கியஸ்தர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது தற்போது கூட்டணி வைத்து போட்டியிடுவோம், யார் அதிகம் இடங்களில் பெறுகிறாரோ அவர்கள் தலைமையிலே கூட்டணி வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக அப்போது தேர்வு செய்து கொள்ளலாம். எந்த கட்சிக்கு கூட்டணியில் எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் தலைமையிலே முதலமைச்சராக அவரை தேர்வு செய்வோம் என்ற வகையிலே தற்போது பேச ஆரம்பித்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த பேச்சு தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக பேசவில்லை என்றாலும் அதிமுக விஜய் தாவேகா இடையே அந்த பேச்சு தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவல் நேர்களே. என்றால் அதிமுகவுடன் விஜய் போக மாட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு கதவுகள் இன்னும் மூடவில்லை. அந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்க என்பதை தான் நம்மால் உணர முடிகிறது, அறிய முடிகிறது அவருடைய நெருங்கிய சகாக்கள் மூலமாக. அடுத்த தரவினை பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது என்ன சொல்கிறார் விஜய் என்றால், இனிமே அப்படித்தான் விஜயின் புது ஸ்டைல். இதுவரை இல்லாத அளவிற்கு காஞ்சிபுரத்திலே விஜய் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு சுட சுட அரசியல் பேசியது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்காக பேசியிருக்கிறார். அதே போன்று அடுத்தடுத்த கூட்டங்களில் அவருடைய வாக்குறுதிகள், ஏற்கனவே நான் 12 வாக்குறுதிகள் கொடுத்தாலும் இனி கூட்டத்திற்கு கூட்டம் வாக்குறுதி, இது ஒட்டுமொத்த மாநிலத்திற்காக இனிமேல் இப்படி பிரித்துக் கொள்ளப் போகிறாராம். மாநிலத்திற்காக 3 வாக்குறுதிகள், மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்த வகையிலே 3 வாக்குறுதிகள், எந்த மாவட்டத்தில் பேசுகிறாரோ அந்த மாவட்டத்திற்கு 3 வாக்குறுதிகள் என்ற வகையில் கொடுக்க போகிறார். அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வெறும் வாயில் இல்லாமல் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் போட போகிறார் விஜய். அடுத்த கூட்டத்திலிருந்து வீடியோ ஆதாரங்கள் விஜய் பேசும்போது பின்னாடி ப்ரொஜெக்டரிலே அவர் என்னென்ன ஆதாரங்கள் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் போட்டு காண்பிக்க போகிறார். எனவே விஜயின் இனி கூட்டங்கள் எல்லாம் பரபரக்க போகிறது, அரசியல் களத்திலே பல அதிர்வுகளை ஏற்படுத்த போகிறது என்று அவருக்கு நெருங்கிய சகாக்கள் நம்மளையும் பயமுறுத்துகிறார் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக விஜயனுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். விஜய் ஒரு லட்சிய படை உருவாகிறது, விஜய் லட்சிய படை என்ற வகையிலே விஜயின் நேரடி பார்வையில் ஏற்கனவே உலக அளவிலேயே குழந்தைகள் அணி போன்ற அணியெல்லாம் உருவாக்கி மிகப்பெரிய சாதனை படைத்தார் விஜய். தற்போது அந்த சாதனை அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் விஜய். தனக்காக ஒரு லட்சிய படை என்ற ஒரு படையை உருவாக்கப் போகிறார். இந்த படை என்பது விஜயால் நேரடியாக தயார் செய்யப்படுகின்ற ஒரு படை. கிட்டத்தட்ட 1000 பேரை தேர்வு செய்து 234 தொகுதிகளுக்கும் விஜயுடைய லட்சியத்தை கொண்டு செல்ல போகிறார்கள் இவர்கள். இவருடைய பணியை அரசியல் களமிறங்கி எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, கவுன்சிலர் ஆவது அல்ல.
விஜயினுடைய கொள்கைகள், விஜயினுடைய லட்சியம் என்ன என்பது, எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை எல்லாம் மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்வதற்காக இந்த 1000 பேரை கொண்ட விஜய் லட்சிய படை என்பதை முதற்கட்டமாக உருவாக்குகிறார். அடுத்தடுத்த கட்டங்களிலே இந்த 1000 என்பது சில பல ஆயிரங்களாக அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்களை தேர்வு செய்வது விஜயே நேரடியாக பேசி தேர்வு செய்ய போகிறார். இதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் தற்போது தீவிரமாக இருக்கிறது தவேக, தமிழக வெற்றி கழகம்.